வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மூலமும் உரையும். இந்த பதிவு 8ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தின் 2வது பதிவாகும். இதுவே இந்த அத்தியாயத்தின் இறுதி பதிவாகவும் இருக்கும். 8ஆம் பாவகத்தின் மிகவும் முக்கியமான ஆதிபத்தியங்களுள் ஒன்று மிருததனம் என்று சொல்லப்படுகின்ற இன்சூரன்ஸ். ஒருவருடைய இறப்பிற்கு பிறகு வருகின்ற பணம் அல்லது பரம்பரை சொத்துக்கள் போன்றவற்றை எல்லாம் இந்த மிருததனம் என்ற சொல்லுக்குள் அடக்க முடியும். எனவே இது மிகவும் ஒரு இன்றியமையாத ஆதிபத்தியமாகும். அதே போல ஒருவருடைய ஆயுள், எதிரிகள், போர்க்களங்கள், போராட்டங்கள், கோட்டை போன்றவற்றை எல்லாம் இந்த 8ஆம் பாவகத்தின் ஆதிபத்தியம் எதெல்லாம் ஒருவருக்கு பாதுகாப்பு என்பதை தருகிறதோ அதெல்லாம் இந்த 8ஆம் பாவகத்தின் மிகவும் இன்றியமையாத ஆதிபத்தியங்கள் என்பதை பராசரர் நமக்கு சொல்லியிருந்தார். அதே போல சென்ற பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்களில் இந்த 8ஆம் பாவகத்தை எப்படி ஆராய வேண்டும், இந்த பாவகம் அதன் அதிபதி என்பதுடன் நிறுத்திக் கொள்ளாமல் சனி மற்றும் 10ஆம் பாவக அதிபதி இந்த இரண்டையும் கணக்கில் கொள்ள வேண்டும். அதே போல லக்னாதிபதியின் வலுவும் ஆயுளுக்கு இன்றியமையாதது என்பதையும் நாம் சென்ற பதிவில் பார்த்த ஸ்லோகங்களில் பார்த்தோம். இந்த பதிவிலும் உள்ள ஸ்லோகங்கள் இந்த ஆயுளை எப்படி தீர்மானிப்பது என்பது பற்றிய ஒரு துவக்க நிலை விளக்கங்களாக இருக்கப் போகிறது. ஏற்கனவே சென்ற பதிவில் சொன்னது போல இந்த ஆயுள் என்பதை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதற்கு மிக நீண்ட அத்தியாயங்கள் பிறகு வரப்போகிறது. இது இந்த ஆயுள் பற்றிய ஒரு குறுகிய புரிதலை நமக்கு தருவதற்காக இந்த பதிவில் உள்ள ஸ்லோகங்களை நாம் தேடி பார்ப்போம். இந்த பதிவின் முதல் 2 ஸ்லோகங்களாக ஸ்லோகங்கள் 8 மற்றும் 9 பார்ப்போம். இந்த ஸ்லோகங்கள் தாராச்சந்திரா, கிரிதாரிலால், கணேஷ் தத் பாட்டக், தேவச்சந்திரஜா போன்றவர்களுடைய நூல்களிலும் அப்படியே காண கிடைக்கிறது. அஷ்டமாதிபதாவு கேந்திரே லக்னேஷே பலவர்ஜிதே விம்சத் வர்ஷாண்யசௌ ஜீவே 32 பரமாயுஷம் ரந்திரேஷே நீச்சராசிஸ்தே ரந்திரே பாபகிரஹைருதே லக்னேஷே துர்பலே ஜந்துர் அல்பாயுர் பவதி துருவம். அஷ்டமாதிபதாவ், அஷ்டமாதிப என்று சொல்வதால் இது 8ஆம் பாவகாதிபதி என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். கேந்திரே, கேந்திரத்தில் இருக்க, லக்னேஷே லக்னாதிபதி, பலவர்ஜிதே, வர்ஜித என்றால் குறைந்திருத்தல் என்பதான பொருள் இருக்கும். எனவே பலம் குறைந்து இருந்தால் பலவர்ஜிதே. விம்சத் வர்ஷாணி, விம்சத் என்பது விம்ச என்பது 20 சொல்லும். எனவே விம்சத் வர்ஷாணி என்பதால் 20 ஆண்டுகள். அசவ் ஜீவேத், அவர் அந்த ஜாதகர் உயிருடன் இருப்பார். துவா த்ரிம்ஷத், துவா என்பது 2, த்ரிம்ஷ என்பது 30. எனவே 32 ஆண்டுகள். பரமாயுஷம், முழுமையான ஆயுள். அதைத் தொடர்ந்து 2வது ஸ்லோகம் ரந்திரேஷே. எனவே இது பலமுறை பார்த்த சொல். 8ஆம் பாவகாதிபதி. நீச்சராசிஸ்தே, நீசம் அடைந்திருக்க. ரந்திரே, 8ஆம் பாவகத்தில். பாப கிரஹர் யுதே, இயற்கை பாவர் இருக்க. லக்னேஷே, லக்னாதிபதி. துர்பலே, பலம் குறைந்து இருக்க. ஜந்தூர் அல்லது அந்த உயிருக்கு, ஜாதகருக்கு. அல்ப ஆயுர், குறைவான ஆயுள். பவதி துருவம், நிச்சயமாக இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. இந்த முதல் ஸ்லோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது பராசரர் சென்ற பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்களை உற்று நோக்கும் பொழுது லக்னாதிபதி என்பதை மிகவும் முக்கியமாக பேசவில்லை. அஷ்டமாதிபதி சனி மற்றும் 10ஆம் அதிபதி இவற்றை பார்க்க வேண்டும் என்பதாக அந்த முதல் பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்கள் சொல்லின. இந்த பதிவில் கூடவே லக்னாதிபதியின் வலிமை என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும்படியாக இப்பொழுது அஷ்டமாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் என்பதாக சென்ற பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகம் சொல்லியது. இந்த பதிவில் அதையே சற்று விளக்கி, அஷ்டமாதிபதி கேந்திரத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி பலம் குறைந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு குறைவான ஆயுளே இருக்கும் என்பதாக ஒரு கூடுதல் கருத்து என்பதையும் இந்த ஸ்லோகம் சொல்கிறது.
எனவே அஷ்டமாதிபதி கேந்திரத்தில் இருக்க, எனவே நல்ல ஆயுள் இருக்கும் என்று கருதினாலும் லக்னாதிபதி பலம் குறைந்திருக்க அந்த ஜாதகருக்கு குறைவான ஆயுளே இருக்கும். எனவே 20 ஆண்டுகள் வரையே அவர் உயிருடன் இருப்பார் என்பதாக ஒரு தோராயமான கணக்கு. ஆனால் மேலும் ஏதேனும் வகையில் சற்றே பலம் கூடியிருக்கிறது என்று கருதினாலும் 32 ஆண்டுகளே பரம ஆயுளாக இருக்கப் போகிறது. எனவே முழுமையான ஆயுள் என்று சிந்தித்தாலும் 32 ஆண்டுகள் என்பதாக மட்டுமே இருக்கும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இதை நாம் ராசி சக்கரத்தில் தேடி பார்த்து, அல்லது ராசி சக்கரத்தில் மட்டும் இதை தேடி பார்த்து, இது போல அஷ்டமாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது, லக்னாதிபதி பலம் குறைந்திருக்கிறது, ஆனால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறது என்பதாக சிந்திக்காமல் இதை வர்க்க சக்கரங்களிலும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். குறிப்பாக திரைக்காணம், நவாம்சம், அதே போல சஷ்டி அம்சம் போன்ற வர்க்க சக்கரங்களிலும் இந்த கருத்து உண்மையாக இருக்கிறதா இல்லையா என்பதை சற்றே தேடி பார்க்க வேண்டும். ஆனாலும் இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், லக்னாதிபதியின் பலம் என்பதும் ஆயுளுக்கு முக்கியமான ஒன்று. எனவே ஒருவருக்கு நீண்ட ஆயுள் இருப்பதற்காக லக்னாதிபதியும் பலம் இருக்க வேண்டும், லக்னாதிபதியின் பலமும் இருக்க வேண்டும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது, 8ஆம் அதிபதி நீசமாக இருந்து 8ஆம் பாவகத்தில் பாவர்கள் இருக்க லக்னாதிபதியும் பலமின்றி இருந்தால், எனவே 8ஆம் பாவகமும் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒரு சேர பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு குறைவான ஆயுளே இருக்கும். எனவே பாவகம், அதிபதி, அதே போல லக்னாதிபதி என்ற மூன்றுமே முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை இந்த ஸ்லோகத்தில் இருந்தும் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே லக்னாதிபதியின் வலு என்பது ஆயுளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை இந்த ஸ்லோகங்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஸ்லோகம் 10 பார்ப்போம். இது தாரச்சந்திரா, கிரிதாரிலால், கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களின் நூல்களிலும் காண கிடைக்கிறது. ரந்திரேஷே பாப சம்யுக்தே ரந்திரே பாப கிரகர் யுதே வியே க்ரூர கிரக ஆக்ராந்தே ஜாத்தம் மாத்திரம் ரிதிர் பவேத். ரந்திரேஷே 8ஆம் அதிபதி, பாப சம்யுக்தே இயற்கை பாவருடன் தொடர்பு கொள்ள. எனவே 8ஆம் அதிபதியுடன் இயற்கை பாவர் இருக்க, அல்லது அஷ்டம அதிபதிக்கு இயற்கை பாவரின் பார்வை அல்லது பாவரின் வீட்டில் இருத்தல் என்பது போன்று பாப கிரக யுக்தே இயற்கை பாவருடன் சேர்ந்திருக்க அல்லது தொடர்பு கொள்ள. ரந்திரே 8ஆம் பாவகம், பாப கிரக யுத்தே இயற்கை பாவருடன் சேர்ந்திருக்க. எனவே அதிபதிக்கும் பாவர் தொடர்பு, பாவகமும் பாவர் தொடர்பு. வியே 12ஆம் பாவகத்தில் க்ரூர கிரக ஆக்ராந்தே இயற்கை பாவரின் பார்வை பெற. இந்த க்ரூர கிரக என்று சொல்லும் பொழுது பொதுவாக சனி, செவ்வாய், ராகு, கேத்து என்பதை பொதுவாக க்ரூர என்பதாக சொல்லலாம். சூரியனும் ஒரு சில நேரத்தில் இந்த க்ரூர என்ற தன்மையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சூரியன் லக்னாதிபதியாக 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி என்பதாக இருந்தால் அதை பாவர், சூரியன் அரை பாவர் என்று பலரும் சொல்வதால் அது பாவர் என்று கருதாமல் சுபர் என்பதாக கருதலாம். வேறு ஏதேனும் ஆதிபத்தியங்கள் சூரியனுக்கு இருக்க, அல்லது பொதுவாக சூரியனை லக்னத்தில் இருந்தால் அதை பாவர் என்று கருதாமல் மற்ற இடங்களில் அதை பாவர் என்பதாகவே கருதலாம். எனவே இது போன்ற க்ரூர கிரக ஆக்ராந்தே, ஆக்ராந்தே என்ற சொல்லுக்கு பார்க்க என்ற பொருள் வரும். எனவே 12ஆம் பாவகத்தில் இயற்கை பாவரின் பார்வை இருக்க, ஜாத மாத்திரம், ஜாத்த என்றால் பிறக்க, மாத்திரம் என்றால் உடனேயே என்பதாக பொருள் புரிந்து கொள்ளலாம். மிருதிர் பவேத் அந்த குழந்தை இறந்துவிடும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே அட்டமாதிபதிக்கு பாவர் தொடர்பு, அட்டம பாவத்திற்கு பாவர் தொடர்பு, 12ஆம் பாவகத்திற்கு இயற்கை பாவரின் பார்வை என்ற மூன்று தன்மைகளும் ஒரு சேர இருந்தால் அந்த குழந்தை பிறந்த உடனேயே இறந்துவிடும், அல்லது அது போன்ற பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் ஏதேனும்
அந்த குழந்தைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த பிறந்தவுடன் இறந்து விடுதல் அல்லது இது போன்ற பிரச்சனைகளுக்கு 12ஆம் பாவகமும் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆனால் அட்டமாதிபதியும் 8ஆம் பாவமும் கூடுதல் முக்கியத்துவம் எப்பொழுதுமே பெறுகிறது என்பதையும் நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து நாம் ஸ்லோகம் 11 பார்ப்போம். இந்த ஸ்லோகம் கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் தாராச்சந்திரா அவர்களுடைய நூலில் உள்ள ஸ்லோகம் இதே பொருளை தந்தாலும் சொற்கள் உருமாறி இருக்கின்றன. எந்தெந்த சொற்கள் இடம் மாறி இருக்கிறது, உருமாறி இருக்கிறது என்பதை இந்த பழுப்பு வண்ணத்தில் காட்டியிருக்கிறேன். கேந்திர திரிகோணகாக பாபாக சுபாக ஷஷ்டாஷ்டகா யதி லக்னே நீச்சஸ்த ரந்திரேஷோ ஜாதக சத்யோ மிருதோ பவே. அந்த 197ஆம் ஸ்லோகம். கேந்திர திரிகோண பாபஸ்தாக ஷஷ்டாஷ்டசு பகா யதி லக்னே ரந்திரேஷ நீச்சஸ்த ஜாதக சத்யோ மிருதோ பவே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. கேந்திர திரிகோணகாக, கேந்திர திரிகோணங்களில் சென்றிருக்கின்ற, இந்த க என்ற சொல் வந்தால் அந்த GA என்பதாக எழுதலாம். இந்த க என்ற சொல் வந்தால் சென்றிருக்கின்ற, போயிருக்கின்ற என்பதாக வரும். எனவே கேந்திர திரிகோணகாக என்றால் கேந்திர திரிகோணங்களில் பாப்பாக இயற்கை பாவர்கள் இருக்க. எனவே ஒரு ஜாதகத்தில் கேந்திரங்களிலும் திரிகோணங்களிலும் இயற்கை பாவர்கள் இருக்க. சுபாகா இயற்கை சுபர்கள், குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள். ஷஷ்டாஷ்டகா யதி 6 மற்றும் 8ஆம் பாவகங்களில் இருந்தால். எனவே பாவர்கள் கேந்திர திரிகோணங்களில் இருக்க, சுபர்கள் 6 மற்றும் 8ஆம் பாவகங்களில் இருந்தால், லக்னே லக்னத்தில், நீச்சஸ்த ரந்திரேஷோ நீசம் வீட்டில் இருக்கின்ற அஷ்டமாதிபதி. எனவே லக்னத்தில் நீசம் பெற்ற அஷ்டமாதிபதி இருக்க, ஜாதக அந்த பிறப்பு அல்லது குழந்தை, சத்யோ உடனடியாக, மிருதோ பவே இறந்துவிடும். எனவே இதுவும் இந்த பாலாரிஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற தன்மையில் இது போன்ற தன்மை இருந்தால் அந்த குழந்தை பிறந்த உடனேயே இறந்துவிடும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது கேந்திர திரிகோண பாபஸ்தாக, கேந்திர திரிகோணங்களில் பாப ஸ்தா என்று சொல்லும் பொழுது அது இருக்கின்ற என்ற பொருள் வரும். எனவே இயற்கை பாவர்கள் இருக்க. எனவே முதல் ஸ்லோகம் கேந்திர திரிகோணகாக பாபாகா என்று சொன்னது. இது அஸ்த என்ற சொல்லை பயன்படுத்தி அந்த இடத்தில் என்பதான கூடுதல் சொல் மாறி இருக்கிறது. ஷஷ்டாஷ்ட 6 மற்றும் 8ஆம் பாவகங்களில் சுபகா யதி, அந்த சு என்ற சொல் அந்த பகா என்பதுடன் சேர்ந்து போக வேண்டும். எனவே இந்த சுபகா என்பதை பிரித்து எழுதப்பட்டுள்ளது. எனவே சுபகா யதி இயற்கை பாவர்கள் இருக்க. லக்னே ரந்திரேஷே நீச்சஸ்தே 8ஆம் பாவகாதிபதி நீசம் பெற என்பதாக அதே பொருளைத்தான் சொல்கிறது. ஆனால் சொற்கள் சற்றே உருமாறி இருக்கிறது என்பதாக அந்த 197ஆம் ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற கருத்து என்பது மிகவும் எளிதானது. ஒரு ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்களில் இயற்கை பாவர்கள் இருக்க வேண்டும். சுபர்கள் 6, 8ஆம் பாவங்களில் சென்றிருக்க வேண்டும். லக்னத்தில் நீசம் பெற்ற அஷ்டமாதிபதி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த குழந்தை பிறந்த உடனடியாக இறந்துவிடும். எனவே இந்த பாவர்கள் முக்கியத்துவம் பெற்று சுபர்கள் மறைந்து அஷ்டமாதிபதியும் லக்னத்தில் நீசம் பெற என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்வதால் அந்த குழந்தை உடனடியாக இறந்துவிடும் என்பது இந்த ஸ்லோகத்தின் ஒரு மிகவும் எளிமையான நேரடி புரிதல். ஆனால் இந்த ஸ்லோகம் ஒரு மிகவும் முக்கியமான கருத்தை நமக்கு புரிய வைக்கிறது. எனவே இப்பொழுது பாவகம், பலரும் நம்மில் பலர் ராசியையே பாவகமாக கருதி பலன் சொல்வதை பார்க்க முடிகிறது. எனவே இப்பொழுது கன்னி ராசி என்பது 6ஆம் பாவகம், லக்ன பாவகம் கன்னியில் இருந்தால் கன்னி ராசி முழுவதுமே நாம் லக்னமாக கருதி கொள்கிறோம். துலா ராசி என்பது 2ஆம் பாவகம், மீன ராசி என்பது 7ஆம் பாவகம் என்பதை நாம் நேரடியாக அந்த ராசி சக்கரத்தையை கருத்தில் கொண்டு
அதையே பாவகமாக கருதி பலன் சொல்வதை பார்க்க முடிகிறது. அது முற்றிலும் தவறான ஒன்று என்பதை இந்த ஸ்லோகம் மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த ஸ்லோகத்தை சற்றே உன்னிப்பாக கவனித்தால் அப்படி ராசியையே பாவகமாக கருதுவது எவ்வளவு தவறானது என்பது நமக்கு புரிய வரும். எனவே இந்த ஸ்லோகத்தில் லக்னத்தில் நீசம் பெற்ற அஷ்டமாதிபதி என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எந்த லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி லக்னத்தில் நீசம் பெறும் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எந்த ஒரு லக்னத்திற்கும், இப்பொழுது மேஷ லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் தான், அது லக்னத்தில் நீசம் பெறாது. ரிஷப லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி குரு, அது லக்னத்தில் நீசம் பெறாது. மிதுனத்திற்கு அஷ்டமாதிபதி சனி, லக்னத்தில் நீசம் பெறாது. மீன லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் லக்னத்தில் உச்சம் பெறும் என்பதாக நீங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அஷ்டமாதிபதி லக்னத்தில் நீசம் பெறவே முடியாது. ஆனால் இந்த ஸ்லோகம் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி லக்னத்தில் நீசம் பெற்றால் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே ஸ்லோகம் பொய்யாக இருக்க வேண்டும் அல்லது நம்முடைய புரிதலில் ஏதேனும் தவறு இருக்க வேண்டும். எனவே 3 லக்னங்களுக்கு மட்டுமே அஷ்டமாதிபதி நீசம் பெறும், நாம் லக்ன பாவகத்தை சரியாக கணக்கிட்டால். எனவே எடுத்துக்காட்டாக இப்பொழுது துலா லக்னம், துலா லக்னத்தின் முதல் பகுதியில் லக்னம் இருக்கும் பொழுது லக்ன பாவகம் அந்த லக்ன புள்ளியை மையமாக வைத்து 15 பாகைகள் முன்பின்னாக இருக்கும். இப்பொழுது துலா லக்னத்தில் 5 பாகையில் லக்னம் இருக்கிறது என்றால் கன்னியின் 20 பாகையில் இருந்து துலாத்தின் 20 பாகை வரை நாம் சமபாவகம் என்பதை கருத்தில் கொண்டால் இந்த 30 பாகை என்பது லக்னமாக இருக்கும். எனவே இப்பொழுது சுக்கிரன் கன்னி ராசியின் அந்த கடைசி 10 பாகையில் இருக்கும் பொழுது துலா லக்னத்தின் அஷ்டமாதிபதி லக்னத்தில் நீசம் பெறும். எனவே அது லக்னாதிபதியாகவும் இருந்து நீசம் பெறும், அஷ்டமாதிபதியாகவும் இருந்து நீசம் பெறும். குறிப்பாக அந்த சுக்கிரன் நீசம் அடைகின்ற பரம நீச பாகை என்பது 27 பாகையில் இருக்கும். எனவே அந்த 27ஆம் பாகையில் சுக்கிரன் இருக்கும் பொழுது துலா லக்னத்தில் ஒரு குழந்தை 5 பாகை 6 பாகை 7 பாகை என்ற விதமாக அந்த துலா ராசியின் முதல் பகுதியில் ஒரு 10 பாகைக்கு உள்ளாக அந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் சுக்கிரன் கன்னியில் இருந்தால் லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் லக்ன பாவகத்தில் அந்த குழந்தைக்கு நீசம் பெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல நாம் தனுசு லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். தனுசு லக்னத்தின் முதல் பகுதியில் லக்னம் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்து சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது, விருச்சிகத்தின் கடைசி பகுதியில் சந்திரன் இருந்தால் அந்த குழந்தைக்கும் அட்டமாதிபதி லக்னத்தில் நீசம் பெறும். அதே போல கும்ப ராசியின் இறுதி பகுதியில் லக்னம் இருக்க பிறந்த ஒரு குழந்தைக்கு கும்பத்தின் அட்டமாதிபதி என்னும் பொழுது அது புதனாக வரும். அந்த புதன் மீன ராசியின் துவக்க பகுதியில் இருக்கும் பொழுது அஷ்டமாதிபதி நீச வீட்டில் இருக்கும். எனவே இந்த 3 லக்னங்களுக்கு மட்டுமே, அதாவது துலா லக்னம், தனுசு லக்னம், அதே போல கும்ப லக்னம், இதற்கும் இந்த துவக்க அல்லது இறுதி பாகைகளில் லக்னம் இருக்கும் பொழுது அந்த அட்டமாதிபதி லக்னத்தில் நீசம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேறு எந்த ஒரு இடத்திலும் அஷ்டமாதிபதி லக்னத்தில் நீசம் பெற முடியாது. நீங்கள் ராசியையே பாவகம் என்பதாக கருதினால் இந்த அட்டமாதிபதி லக்னத்தில் நீசம் பெறவே முடியாது. எனவே இது ஒரு மிகவும் முக்கியமான புரிதல். எனவே இது போல சற்று நாம் உன்னிப்பாக பிருகத்பராசர ஹோரசாஸ்திரத்தை சிந்தித்தால் எந்த புரிதல், அந்த இது போன்ற புரிதல் என்பது மிகவும் எளிதாக இருக்கும். எனவே பாவகம் எனும் பொழுது லக்னத்தை மையமாக வைத்து முன்பின்னாக நீங்கள் சமபாவகம் என்பதை கருதினால் 30 பாகை முன்பின், 15 பாகை முன்பாக, 15 பாகை பின்பாக என்பதை கருதலாம். ஆனால் இந்த பராசரர் சொல்கின்ற விளக்கங்களை உன்னிப்பாக பார்க்கும் பொழுது இது கிரகங்களை மையமாக வைத்த பாவகங்கள் இது போல 15 பாகை முன்பின்னாக சமபாவகங்களாக கருதப்பட வேண்டும். இது கிரகங்கள், அதே போல சிறப்பு லக்னங்களான பாவ லக்னம், ஹோர லக்னம், கடிக லக்னம், வர்ணத லக்னம் என்று நீங்கள் எதையெல்லாம் இந்த சிறப்பு லக்னங்கள் என்று சொல்லும் பொழுது அதையெல்லாம் நாம் சமபாவகங்களாக எடுத்துக்கொள்ளலாம். அது சரியானது. ஆனால் நாம்
இந்த ஜனல் லக்னம் என்று சொல்லப்படுகின்ற லக்னம் என்று, பொதுவாக லக்னம் என்று எதை சொல்கிறோமோ அதை வைத்து நாம் பாவகங்கள் வரைய வேண்டும் என்றால் ஸ்ரீபதி பத்ததி முறையில் பாவகத்தை கணக்கிட்டு அதில் எத்தனை கோணங்கள் வருகிறது என்று பார்த்து அந்த பாவகத்தின் மையத்தில் லக்னத்தை அமைப்பதே பராசரர் சொல்ல வருகின்ற முறை என்பதாகும். இதை நாம் சரியாக துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ராசியையே பாவகமாக வைத்து பலன் சொல்வதோ ஜாதகத்தை அல்லது ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பதோ தவறானது என்பதை நாம் இந்த ஒரு ஸ்லோகத்திலிருந்து புரிந்து கொள்ள முயலலாம். எனவே இது பற்றி உங்களுக்கு வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். எனவே ராசியையே பாவகமாக கருதக்கூடாது, பாவகம் என்பது தனியாக கணக்கிடப்பட வேண்டும். அதை இந்த ஸ்லோகம் மிகவும் தெளிவாகவே சொல்கிறது. தொடர்ந்து நாம் ஸ்லோகங்கள் 12 மற்றும் 13 பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் தாராச்சந்திரா, கிரிதரிலால், கணேஷ் தத் பாட்டக், தேவச்சந்திரஜா போன்றவர்களுடைய நூல்களிலும் காண கிடைக்கிறது. பஞ்சமே பாப சம்யுக்தே ரந்திரேஷே பாப சம்யுதே ரந்திரே பாப கிரக யுக்தே ஸ்வல்பமாயு பிரஜாயத்தே ரந்திரேஷே ரந்திர ராசிஸ்தே சந்திரே பாப சமன்விதே சுபதிருஷ்டி விஹீனே ச மாசாந்தே ச மிருதிர் பவேத். இந்த 13ஆம் ஸ்லோகம் மட்டும் சற்றே உருமாறி தாராச்சந்திரா அவர்களுடைய நூலில் 199வது ஸ்லோகமாக இருக்கிறது. ரந்திரேஷே ரந்திர ராசிஸ்தே சந்திரே பாப சமன்விதே சுபதிருஷ்டேன சஃபலம் மாசாந்தே ச மிருதிர் பவேத். பஞ்சமே 5ஆம் பாவகத்தில் பாப சம்யுக்தே இயற்கை பாவர் இருக்க, ரந்திரேஷே 8ஆம் பாப சம்யுதே இயற்கை பாவருடன் சேர, ரந்திரே 8ஆம் பாவகத்தில் பாப கிரகர் யுக்தே இயற்கை பாவர் இருக்க, ஸ்வல்பம் ஆயுகு, ஸ்வல்பம் என்பதை நாம் தமிழில் இந்த சொல்பம் என்பதாக சொல்கிறோம் உருமாறி. எனவே ஸ்வல்பம் என்றால் குறைவு, ஆயுகு குறைந்த ஆயுளை, பிரஜாயத்தை தருகிறது. ரந்திரேஷே 8ஆம் ரந்திர ராசிஸ்தே 8ஆம் ராசியில், எனவே இது 8ஆம் ராசி என்று சொல்கிறது, ஆனால் இதை பாவகம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் பாவகத்தில் இருக்க சந்திரே சந்திரன் பாப சமன்விதே இயற்கை பாவருடன் சேர, சுப திருஷ்டி விஹீனே சுபர் பாவரை இயற்கை பாவரின் பார்வை, விஹீனே என்ற சொல்லுக்கு இல்லை என்றால் என்பதான பொருள் வரும். எனவே சுபர் பார்வை இல்லை என்றால் மாசாந்தேச்ச ஒரு மாசத்திற்குள் மிருதிர் பவேத் அந்த குழந்தையின் இறப்பு நிகழும். அந்த 199ஆம் ஸ்லோகத்தின் 2வது வரியின் முதல் 2 சொற்கள் சுப திருஷ்டேன சஃபலம் இயற்கை சுபரின் பார்வை பெற நல்ல பலன்கள், சஃபலம் என்பதாக சொல்கிறது. எனவே இல்லை என்றால் தீய பலன் என்பதாக 13ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. இருந்தால் நல்ல பலன் என்பதாக 199ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. இரண்டும் ஒரே பொருளை தருகிறது. ஆனாலும் ஸ்லோகத்தின் கட்டமைப்பு என்பது அல்லது இந்த சொற்கள் என்பது சற்றே மாறி அமைந்திருக்கிறது. எனவே இந்த ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது புதியதாக இன்னொரு பாவகத்தையும் பார்க்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது. அதாவது 5ஆம் பாவகமும் ஆயுளிற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. எனவே ஜாதகத்தின் 5ஆம் பாவகத்தில் இயற்கை பாவர் இருக்க, அஷ்டமாதிபதியும் இயற்கை பாவருடன் சேரும் பொழுது, 8ஆம் பாவகத்தில் இயற்கை பாவர் இருக்கும் பொழுது, எனவே 8ஆம் அதிபதி 8ஆம் பாவம் 5ஆம் பாவகமும் இன்று 3லும் இயற்கை பாவர் தொடர்பு பெற, அதுவும் ஜாதகருக்கு குறைந்த ஆயுளை தருகிறது என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே ஏற்கனவே பார்த்த ஸ்லோகங்கள் லக்னாதிபதியை பற்றி பேசின. இந்த ஸ்லோகம் 5ஆம் அதிபதியையும் சேர்த்துக் கொள்கிறது, 5ஆம் பாவகத்தையும் சேர்த்துக் கொள்கிறது என்பதாக புரிந்து கொள்ளலாம். 5ஆம் பாவகமும் இந்த ஆயுள் என்பதை தீர்மானிப்பதில் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்ததாக 8ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்க, சந்திரன் இயற்கை சுபரின் பார்வையின்றி இயற்கை பாவருடன் சேர, எனவே அஷ்டமாதிபதி 8இல் இருக்கும் பொழுது தனியாக இருந்தால் அது நல்ல பலன் என்பதாக பார்த்தோம். ஆனால் அதே சந்திரன் 8ஆம் பாவகத்தில் மற்றொரு பாவருடன் சேர்ந்து லக்னாதிபதியும் அங்கு தொடர்பு கொள்ள
தீய பலன் என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் கூடுதலாக அட்டமாதிபதி 8ல் இருக்க பொதுவாக நாம் நீண்ட ஆயுள் என்பதாக கருதுவோம். ஆனால் சந்திரன் இயற்கை சுபரின் பார்வையின்றி இயற்கை பாவருடன் சேர, எனவே சந்திரன் ஒரு பாவருடன் சேர்ந்திருக்கிறது. சந்திரன் செவ்வாய், சந்திரன் ராகு, சந்திரன் சனி என்பதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு சுக்கிரன் பார்வை அல்லது குரு பார்வை என்பது இல்லை. அப்படி இருந்தாலும் 8ஆம் பாவகாதிபதி 8ல் இருந்தாலும் சந்திரன் இது போன்று பாதிக்கப்பட்டிருக்க குழந்தை பிறந்த உடனேயே 1 மாதத்திற்குள் இறந்துவிடும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே அந்த பாலாரிஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற சிறுவயது இறப்பு என்பதற்கு சந்திரன் மிகவும் முக்கியம் பெறுகிறது. இந்த வாரத்தில் ஸ்டார் அகாடமியில் நைசர்கிய தசை அல்லது நைசர்கியம் தசை என்பதை பற்றி பல பதிவுகள் நாம் பேசிக்கொண்டிருந்தோம். எனவே இந்த குழந்தை பிறந்த முதல் 1 ஆண்டில் சந்திர தசை என்பது நைசர்கிய தசையாக வரும். எனவே இந்த முதல் ஆண்டிலேயே குழந்தை இறந்து விடுதல் என்பதற்கு இந்த சந்திரன் பாதிக்கிறது. ஒரு ஜாதகத்தில் இது போல பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நைசர்கிய தசை என்பதன் அடிப்படையில் அந்த சிறு வயது மரணங்களுக்கு சந்திரன் என்பது ஒரு முக்கியத்துவம் பெற்ற அமைப்பாக வரும். எனவே இந்த இடத்திலும் 8ஆதிபதி மிகவும் நல்ல அமைப்பில் இருந்தாலும் சந்திரன் இது போல பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தை இறந்துவிட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது, இந்த பாலாரிஷ்டம் என்ற அமைப்பில். ஆனால் சந்திரனுக்கு ஏதேனும் சுப தொடர்பு இருந்தால் இது போன்று நடக்காது, நல்ல பலனே இருக்கும். எனவே இது போன்ற சிறு வயதிலேயே இறந்து விடுகின்ற தன்மை இருக்காது. எனவே சுபர் தொடர்பு என்பது சந்திரனுக்கு இன்றியமையாதது. எனவே இப்பொழுது குரு எங்கிருந்தாவது பார்க்கிறது. இந்த பார்வை என்பதை ராசி பார்வையாகவும் கருதலாம் என்பதாக நான் பலமுறை பேசியிருக்கிறேன். எனவே கிரக பார்வையாகவோ ராசி பார்வையாகவோ அல்லது குருவின் வீட்டிலேயோ சந்திரன் சற்றே வலிமையாக இருக்கிறது என்றால் இது போன்று நடக்காது. ஆனால் அட்டமாதிபதி 8ல் இருந்தாலும் சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்க அதுவும் சிறு வயதிலேயே மரணத்தை கொண்டு வந்து தரலாம் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இந்த அத்தியாயத்தின் இறுதி 2 ஸ்லோகங்களாக ஸ்லோகங்கள் 14 மற்றும் 15 இப்பொழுது பார்ப்போம். இந்த 15வது ஸ்லோகம் தாரா சந்திரா கிரிதாரிலால், கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூல்களில் இல்லை. 14வது ஸ்லோகம் எல்லா நூல்களிலும் இருக்கிறது. லக்னேஷே ஸ்வோச்ச ராசிஸ்தே சந்திரே லாப சமன்விதே ரந்திரஸ்தான கதே ஜீவே தீர்க்கமாயுர் ந சம்சயः. லக்னேஷோ அதிபலி திருஷ்டः கேந்திர சம்ஸ்தைஹி சுபகிரகைஹி தனைஹி சர்வகுணைஹி சார்தம் தீர்க்கமாயுஹு பிரயச்சதி. லக்னேஷே லக்னாதிபதி, ஸ்வோச்ச ராசிஸ்தே தன் உச்ச ராசியில் இருக்க, சந்திரே சந்திரன், லாப சமன்விதே 11ஆம் பாவகத்தில் இருக்க, ரந்திரஸ்தான 8ஆம் பாவகத்தில், கதே ஜீவே குரு சென்றிருந்தால், தீர்க்கம் ஆயுர் நீண்ட ஆயுள் கொண்டவர், ந சம்சயக இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த ஸ்லோகம் சற்றே உன்னிப்பாக கவனித்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இது போன்ற நிலை இருந்தால் வேறு எதையும் பார்க்க தேவையில்லை, இந்த விதி ஒன்று மட்டுமே போதுமானது என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக 15ஆம் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது, லக்னேஷோ லக்னாதிபதி, அதிபலிஹி மிகுந்த ஷட்பலம் கொண்டிருந்து. எனவே அதிபலி என்று சொல்வதால் மிக அதிக ஷட்பலம், இது பலி என்பதை நான் ஷட்பலம் என்பதாக பொருள் கொள்கிறேன். எனவே நீங்கள் ஆட்சி உச்சம் என்பதாக எல்லாம் பெற்றிருக்கிறது என்று கருதாமல், பலம் என்று பராசரர் சொல்லும் பொழுது 2 முக்கியமான பலங்களை பராசரர் பேசுகிறார். ஒன்று ஷட்பலம், இன்னொன்று விம்சோபக பலம். இந்த 2 பலங்களையும் முக்கியமாக பார்க்க வேண்டும். கூடுதலாக இஷ்டபலம், கஷ்டபலம் போன்றவற்றையும் பேசுகிறார். ஆனால் பொதுவாக பலம் என்று சொன்னால் அது ஷட்பலம் என்பதாக வேண்டுமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உச்சம், ஆட்சி போன்றதையெல்லாம் பலம் என்று கொள்ளாமல் அதை அவஸ்தை என்பதாக பராசரர் சொல்கிறார்.
எனவே இது அவஸ்தைகளில், நல்ல அவஸ்தைகளில் தீப்தாதி அவஸ்தா என்பதை எல்லாம் சொல்லும் பொழுது ஆட்சி, உச்சம் போன்றவற்றையெல்லாம் அங்கு பார்க்க முடியும். ஆனால் பலம் என்றால் அது ஷட்பலம் என்பதாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். திருஷ்டக பார்க்கப்பட்டால், எதால் பார்க்கப்பட்டால் என்றால் கேந்திர சம்ஸ்தைகி, கேந்திரங்களில் இருக்கின்ற சுபகிரகி, இயற்கை சுபகிரகங்களால். தனைகி செல்வந்தராக இருப்பார். சர்வகுணைகி சார்த்தம் அனைத்து நல்ல குணங்களையும் கொண்டவராக இருப்பார். தீர்க்கம் ஆயுகு நீண்ட ஆயுள் கொண்டவராக அவர் இருப்பார். பிரயச்சதி சொல்லப்படுகிறது. எனவே இந்த 2 கிரகங்களையும் சொல்லும் பொழுது இந்த முதல் ஸ்லோகம் என்பது அந்த ந சம்சயக என்று சொல்வதால் அது சற்றே உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. எனவே லக்னாதிபதி உச்சமாக இருந்து சந்திரன் 11ஆம் பாவகத்தில் இருந்து 8ஆம் பாவகத்தில் குரு இருத்தல். எனவே இந்த 3 தன்மைகளும் இருந்தால் அவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். லக்னாதிபதி உச்சம், எனவே இது முக்கியமானது. சந்திரன் 11ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது என்று சொல்வதால் இந்த 11ஆம் பாவகம் என்பது அந்த 8ஆம் பாவகத்திலிருந்து 4ஆம் பாவகத்தில் இருக்கும். எனவே சந்திரன் அந்த 8ஆம் பாவகத்திற்கு 4 இருக்கிறது. அதுபோல சந்திரனுக்கு 10 அந்த 8ஆம் பாவகம் என்பது வரும். எனவே சந்திரன் 11ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது 8ஆம் பாவகம் வலுப்பெறுகிறது என்பதாக சிந்திக்கலாம். அதே போல குரு 8ஆம் பாவகத்தில் இருந்தால், எனவே குரு இருக்கின்ற இடம் வளரும் என்று பலரும் சொல்வதால் இதுவும் அந்த ஆயுளுக்கு வளர்ச்சியை தருகிறது. எனவே குரு 8இல் இருப்பது நன்மை என்பதாகவும் இதை சிந்திக்கலாம். எனவே இந்த 3 தன்மைகளும் ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். வேறு எந்த விதமான ஆய்வும் தேவையில்லை. இது மட்டுமே போதுமானது என்பதாக இந்த ந சம்சய என்ற இந்த சொல் என்பது வருகிறது. இந்த அத்தியாயத்தில் நாம் இதுவரை பார்த்த ஸ்லோகங்களில் 2 முறைகள் மட்டுமே இந்த ந சம்சய என்பதாக வந்தது. அல்லது ந சம்சய என்று இல்லாமல் நாத்திர காரிய விசாரணா, வேறு எந்த விதமான ஆய்வும் இல்லை. அந்த 3 திருமணங்கள் என்று சென்ற அத்தியாயத்தில் பார்த்த ஸ்லோகத்திலும் அந்த நாத்திர காரிய விசாரணா என்பதாக சொல்லப்பட்டது. எனவே மிக சில இடங்களிலேயே இந்த ந சம்சயக என்பது சொல்லப்படுகிறது. எனவே இது இருந்தால் வேறு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை என்பதாக அந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த இறுதி ஸ்லோகம் என்பதை பார்க்கும் பொழுது லக்னாதிபதி மிகுந்த ஷட்பலம் கொண்டிருந்து கேந்திரங்களில் இருக்கின்ற சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால், எனவே 2 நிபந்தனைகள். லக்னாதிபதி அதிக பலமாக இருக்க வேண்டும். கேந்திரங்களில் இருக்கின்ற சுப கிரகங்களால் லக்னாதிபதி பார்க்கப்பட வேண்டும். அப்படி பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகர் செல்வந்தராக இருப்பார். அனைத்து நல்ல குணங்களும் கொண்டிருப்பவராக இருப்பார். அதே போல நீண்ட ஆயுள் நிறைந்தவராகவும் இருப்பார். எனவே லக்னாதிபதி பலம் பெற்று கேந்திர சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால், இது கோணத்தில் இருக்கின்ற சுப கிரகங்கள் என்பது சொல்லப்படவில்லை. கேந்திர கோண சுப கிரகங்கள் என்பதாக சொல்லாமல் கேந்திரங்களில் இருக்கின்ற சுப கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இதுவும் சற்றே உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். எனவே பொதுவாக கோணத்தில் சுப கிரகங்கள் நன்மை என்பதாக சொல்லப்பட்டாலும் இந்த இடத்தில் கேந்திரங்களில் இருக்கின்ற சுப கிரகங்களால் பார்க்கப்பட வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் மிகவும் தெளிவாகவே சொல்கிறது. எனவே இதை சற்றே உன்னிப்பாக கவனித்து இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட ஆயுள் பெற்றவராக இருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இந்த 8ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இதில் 15 ஸ்லோகங்கள் மட்டுமே இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. எனவே இந்த அனைத்து ஸ்லோகங்களையும் ஒரு சேர நாம் சிந்திக்கும் பொழுது ஆயுளை பற்றி புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதானது இல்லை என்பது நமக்கு புரிய வருகிறது. எனவே பராசரர் இந்த ஆயுளை பற்றி பார்க்கும் பொழுது 8ஆம் பாவகம், எனவே பொதுவாக 8க்கு 8 3ஆம் பாவகம் என்பதை இந்த அத்தியாயத்தில் பராசரர் சொல்லவில்லை என்பதையும் நாம் சற்றே கொண்டு கவனிக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த பாவத் பாவம் என்பதை பார்க்கும் பொழுது 3ஆம் பாவகம் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்த ஸ்லோகங்களில் இந்த 3ஆம் பாவகம் என்பது பேசப்படவில்லை. எனவே இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஸ்லோகங்களை மட்டும் நாம் சிந்திக்கும் பொழுது 8ஆம் பாவகம்
லக்னம், லக்னாதிபதி, அதே போல 8ஆம் பாவகாதிபதி, 10ஆம் பாவகாதிபதி சனி என்பதையெல்லாம் பராசரர் முக்கியமாக பார்க்க சொல்லியிருந்தார். கூடுதலாக சந்திரனுக்கு பாவ தொடர்பு, அதே போல சந்திரன் பலம் குறைந்திருத்தல், பாவருடன் இணைதல் என்பதையெல்லாம் 8ஆம் பாவகாதிபதி வலிமையாக இருந்தாலும் அந்த குழந்தை இறந்துவிடும் என்று சொல்வதால் சந்திரனின் வலிமை என்பது பாலாரிஷ்டம் என்பதை தடுக்கிறது. பிறந்த உடனேயே இந்த முதல் ஆண்டிலேயே இறந்து விடுதல் போன்றவற்றையெல்லாம் சந்திரனின் வலிமை தடுக்கிறது. எனவே சந்திரன் வலிமையாக இருந்தால் பாலாரிஷ்ட அமைப்புகள் பொதுவாக குறைந்துவிடும் என்பதாக அதை சிந்திக்கலாம். ஆனால் அந்த பாலாரிஷ்டம் என்ற வயது ஒரு 15 வயது என்பதையெல்லாம் தாண்டிவிட்டால் சந்திரன் என்பதை கருதவில்லை. இப்பொழுது சந்திரனின் வலிமை என்பது தனியாக பார்க்கப்பட தேவையில்லை. ஒருவேளை சந்திரன் 8ஆம் அதிபதி, லக்னாதிபதி போன்றதாக வந்தால் அதை சந்திரனையும் கணக்கில் கொள்ள வேண்டும். ஆனால் மற்ற லக்னங்களுக்கு சந்திரனின் வலிமை என்பது ஆயுளுக்கு இந்த பாலாரிஷ்டம் என்பதை தாண்டி தேவையில்லை என்பதாக இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். கூடுதலாக 5ஆம் பாவகாதிபதி, 5ஆம் பாவகம் என்பதும் கவனிக்கப்பட வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கின்றன. எனவேதான் இந்த ஆயுள் என்பதை பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான சிந்தனைகள் அல்லது கருத்துகள், விதிகள் என்பது தேவையாக இருக்கிறது. எனவே இது போல இருந்தால் இது போன்ற ஆயுள் இருக்கும் என்பதாக நேரடியாக சொல்ல இயலாது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த குறைந்த ஆயுள் 32 ஆண்டுகள் வரை இருக்கின்ற அமைப்பு என்பதாகவும் ஒரு ஸ்லோகம் சொல்லியது. அதே போல நீண்ட ஆயுள் என்பது இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் இந்த அத்தியாயத்தில் பார்த்த ஸ்லோகங்கள் பேசின. ஆனால் இதை எல்லாமே ஒரு இது போன்ற அனைத்தையும் கருதி இதில் எது பலமாக இருக்கிறதோ அதை கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதாகவும் சென்ற பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகம் சொல்லன. எனவே பல்வேறு விதமான ஆயுர் யோகங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் இவற்றில் எது பலம் என்பதை நிர்ணயித்து அதன் மூலம் வருகின்ற ஆயுளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கிறது. பின்பு வருகின்ற அத்தியாயங்களில், ஆயுர்த்தியாய அத்தியாயங்களில் இந்த 3 காரணிகள் முறை, அதே போல பல்வேறு விதமான ஆயுர்த்தியாய முறைகள் என்று சொல்லப்படுகின்ற ஆயுள் கணக்கீட்டு முறைகள் போன்றவற்றையும் இந்த பராசர ஹோர சாஸ்திரம் விளக்குகிறது. எனவே ஆயுளை நிர்ணயிப்பது என்பது எளிதான ஒன்று இல்லை. எனவே ஒரு ஜாதகத்திற்கு குறைந்த ஆயுள், நீண்ட ஆயுள் என்று நாம் முடிவு செய்துவிட்டால் அனைத்து ஜாதகங்களுக்கும் செய்ய முடியும் என்று கருதுவதும் ஒரு பிழையான ஒன்றாகவே இருக்கும். எனவே இந்த ஆயுள் என்பதை பொறுத்தவரையில் நிர்ணயிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. ஆனாலும் இந்த விளக்கங்களை பார்த்து நான் சொல்வது போல அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து எது சரியாக இருக்கிறது, தர்க்கர் என்பதாக சென்ற அத்தியாயத்தில் பார்த்த ஸ்லோகம் சொன்னது. எனவே தர்க்கம் சார்ந்து லாஜிக்கலாக என்பதாக அந்த ஸ்லோகம் சொல்லியது. எனவே இது போன்று சீர்தூக்கி பார்த்து ஒரு முடிவிற்கு நாம் வர முயற்சிக்கலாம் என்பதாகவே இந்த அத்தியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எதெல்லாம் இருந்தால் ஆயுள் குறைவாக இருக்கும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்படியெல்லாம் பலமாக இருந்தால் ஆயுள் நிச்சயமாக கூடுதலாக இருக்குமா என்பதை புரிந்து கொள்வது சற்றே கடினம். ஆனாலும் நாம் பொதுவாக ராசி சக்கரத்துடன் இந்த தேடலை நிறுத்திக் கொள்கிறோம். ஆனால் பராசரர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது போல வர்க்கங்களுக்கும் நாம் இந்த கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும். வட இந்தியாவில் உள்ள பல ஆசிரியர்கள் இந்த சஷ்யாம்சம் போன்ற வர்க்கங்களை மிகவும் முக்கியத்துவம் தந்து அவற்றில் பலன் தேடுகிறார்கள். எனவே நாம் பொதுவாக ராசி சக்கரத்துடன் நிறுத்தி கொண்டால் இது போன்ற கருத்துக்களை முழுமையாக தேட முடியாது. எனவேதான் இந்த ஆயுள் என்பது சற்றே புரியாத புதிராகவே இன்னும் தொடர்கிறது. வாருங்கள், அடுத்த பதிவிலிருந்து இந்த 9ஆம் பாவக பலன்கள் என்பதை பார்ப்போம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்வோம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற மிகவும் முக்கியமான ஒரு மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.